ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலை பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 மடங்கு ஹேர் க்ரோத் ஆக்கக்கூடிய சூப்பரான சீரம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப நேச்சுரலான சீரம். நம்ம முடியை வந்து நல்ல மளமளமளன்னு நீளமாக வளர வைக்கிறதுக்கும் டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் முடியை வந்து நல்லா சைனிங்காக வலுவலுவலுன்னு கொண்டு வரத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை ரிப்பேரான நம்ம ஸ்கின்னை வந்து சரி பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேருக்கு வந்து தலையில் இச்சிங் ஏற்படும். ஸோ அந்த இச்சிங்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சீரத்தை வந்து நம்ம 2-in-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபெனுக்ரிக் எடுத்துக்கிறேன். ஃபெனுக்ரிக் வந்து நம்ம தலையில் உள்ள டேண்ட்ரஃப் பிரச்சனையை சரி பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தலையை வந்து நல்லா வந்து ஒரு கண்டிஷ்னராகவும் ஒர்க் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரைஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து ரிப்பேரான நம்ம ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு பவுலில் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாமே வந்து தண்ணிக்கு உள்ளர போயிடும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுறணும். ஊற விட்டதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தண்ணி கலரோட சேஞ்ச் ஆயிரும். ஸோ நல்லா ஊறி வந்துடும். இப்போது ஊற வச்சு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணி இருக்குது இல்லையா, இந்த தண்ணியில் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அப்படியே குடித்தாலும் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இல்லையா. இந்த வெந்தயம் அரிசியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி அதை வந்து நீங்கள் பிழிஞ்சு அது ஜூஸ் மட்டும் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேரோட சூப்பராக இருக்கும். நல்லா வலு நல்லா இருக்கும். இப்போ வந்து அந்த வடிகட்டின அந்த வாட்டரை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கலாம். இதை வந்து 4 to 5 டேஸ்க்கு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 8 to 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக வந்து 8 டேஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து திருப்பி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது அது அப்படியே விட்டுறாமல் ஃப்ரெஷ்ஷான ஃபெனுக்ரிக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஷேக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போயிடும். அதை வந்து நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணாமல் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணி நல்லா வந்து ட்ரை ஆயிரும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது கூட வந்து லைட்டாக வந்து ஒரு 3 drops வந்து கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போலாம் வந்து பூட்டி கிடக்கிற வீட்டிலே வந்து அவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ஹேரில் வந்து டஸ்ட் இருந்ததுன்னா டேண்ட்ரஃபும் வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த சீரம் ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.